ஓரியோ இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நல்லா வெளியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா தூத்தலா தூறிக்கிட்டே இருக்கா. அப்ப ஓடியாந்து என்கிட்ட பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அவ என்ன வந்து கூப்பிடுறா. இதெல்லாம் வந்து கருப்பங்கிட்ட ஓரிய கத்துக்கிட்டா. ஆமா. இவங்களுக்கு வந்து இப்போ சுட சுட சுடுகஞ்சி தான் காய்ச்சி கொடுக்க போறேன். அப்படிலாம் இல்லைங்க. புளிக்கஞ்சி, கருவேப்பிலை ஊறுகாய். புளிக்கஞ்சி வந்து உடம்பு சரியில்லை, நமக்கு வாயெலாம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி பலாப்பழம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக பலாப்பழம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு வந்து பண்ருட்டிக்கு ஒரு தடவை வந்து பலாப்பழம் வாங்கிறதுக்காக போகும்போது அவங்க சொன்ன இந்த கூட்டு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வரணும். நல்லா வாசனை வரும்போது தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா வறுத்தெடுக்கலாம். நயன்தாரா குட்டி 10 அடி ஓரத்துக்கு ஓடிட்டா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் தூங்கி முடிச்சோடனே இந்த மாதிரி கருவேப்பிலை ஊறுகாலாம் எதுக்கமா அரைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அடி பின்னிடுவேன். மதியத்துக்கு உனக்கு நல்லா சிக்கன் வந்து சூப்பராக செஞ்சு தரேன், நல்லா சாப்பிடு, அதாவது பூரி போட்டு தரேன், சாப்பிட்றேன்னு கேட்டால் ஊன்றாங்கங்க அவன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து அப்படியே இந்த கடுகு, வெந்தயம், கொத்தமல்லியை தனியாக எடுத்து வச்சுருவோம். அது மாதிரி கருவேப்பிள்ளையை வெறும் சட்டியில் போட்டு நல்லா 2 வதக்கு வதக்கலாம். 2 வதக்கு வதக்கின பிறகு தான் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு எடுக்கணும். அதை தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால நல்லா வெறும் சட்டியில் வதக்கின பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் தண்ணிலாம் போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு எடுக்கலாம். அதை நல்லா 2 கிளறி விடுவோமா. நயன்தாரா குட்டி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிற அம்மா வந்து சிக்கன் மட்டன் ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. போ ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை ஊறுகாய் தான் நான் செஞ்சு தரேன் போடி அப்படின்னு சொல்லி அவளை துருத்தி அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இப்போ நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு பாருங்க. நல்லா பொரிஞ்ச கருவேப்பிலையே அந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதுலேயே தான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா கருவேப்பிலையுமே எடுத்துக்கலாம் பாருங்க. கொஞ்சமாக அதில் எண்ணெய் இருக்கும் அந்த மண் சட்டியில், அது அப்படியே இருக்கட்டும். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, நம்ம வந்து குழம்புல போடுறதே தனித்தனியாக எடுத்து வச்சிடறாங்க. நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும்னு நினச்சி தான் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த கொஞ்சம் இருந்த எண்ணெயில் புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா வந்து புளி பொரிஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே இந்த புளியும் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாமா. இப்போ எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றின பிறகு அரைச்சி எடுத்துட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டு மாதிரி அரையணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு தேவையானது இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாமா. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். அடுப்பில் மண் சட்டி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிப்போம். எண்ணெய் நிறையா ஊற்றினா ஊறுகாய் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம். கடுகு மட்டும் போட்டுப்போம். பெருங்காயத்தூள் போடலாம், கடலைப்பருப்பு போடலாம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போடலாம், பூண்டு தட்டி போடலாம். ஆனால் நான் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன் இந்த ஊறுகாய்க்கு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ஊறுகாவை அந்த எண்ணெயோடு சேர்த்துருவோம்.
அவ்வளோதாங்க. இன்னைக்கு காலையில் கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தோசை, அதாவது கோதுமை தோசை தான் இன்றைக்கி நான் சுட போகிறேன். அந்த கோதுமை தோசைக்கு இந்த கருவேப்பிலை ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பசங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு நல்லா சத்தாக இருக்கும். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே போட தேவையில்லை. நான் இன்னைக்கு வந்து எதுவுமே கலக்கலை. நீங்கள் காலையிலேயே என்ன செஞ்சு சாப்பிட்ருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் இதுதான் வீடியோ. இந்த வீடியோக்கு பிறகு மதியம் நிறைய அதே கருவேப்பிள்ளையில் இருக்குது விஷயம். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன கருவேப்பிலையில் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். சின்ன மீனில் வந்து கருவேப்பிலை நல்லா பட்டு மாதிரி அரைச்சி பொரித்து மதியத்துக்கு கொடுத்துருக்குறேன். அது பிறகு பார்ப்போம். அது மாதிரி பூரி போட்டு கொடுத்துருக்குறேன். சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்துருக்குறேன் மதியத்துக்கு. ஏன்னா இந்த காலையிலே இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது. அதனால் மதியத்துக்கு எப்படியாவது சிக்கன் வாசனை அவங்களுக்கு அடிச்சே ஆகணும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, நயன்தாரா குட்டிக்கும் சரி. அதனால் நான் சிக்கனு மீன் பொரிச்சு கொடுத்துருக்கேன் மதியத்துக்கு. காலையில் இவ்வளோதாங்க. கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் தான் முதல்ல சாப்பிட போகிறேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருவேப்பிலை ஊறுகாலையா நான் தான் முதல்ல சாப்பிடணுமா. அதனால் நான் தான் சாப்பிட போகிறேன். 2 தோசை ஊற்றிப்போம். இப்போ கொஞ்சமாக ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாமா. பொறுமையாக உட்காந்து ஆட அமர சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். நயன்தாரா குட்டி ஓடி வரா என் பின்னாடியே. போடி உனக்கு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. பலாப்பழத்தை இப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்குறேன். ரொம்ப அதிகம் சாப்பிடலனாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனம்பழம் மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது உண்மையிலேயே. அது மாதிரி சிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் காயோட அறுத்துடணும். ரொம்ப பழமாக பழுக்கக்கூடாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயோட பழமாக, பாதி பழம் பாதி காய் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். நயன்தாரா குட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறா. அது மாதிரி அவன் மூக்கை வந்து இந்த பலாப்பழத்துக்குள்ளே விட்டுருவா போலங்க. அப்படி வந்து அவன் முறைச்சி அந்த பழத்தை பார்த்துட்டு இருக்கா. என்ன இது அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுக்குறேன். ஆனால் அவள் வந்து வேணான்னு சொல்லுவா பாருங்க. இப்போ வேணுமாடி, வேணுமா, வேண்டாமா. இப்போ நான் வந்து ஒரே ஒரு சொலை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால நான் வந்து நயன்தாரா குட்டியை கொஞ்சம் பொறுமையாக இருடி, ஒரு சொலை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், பிடிச்சா சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொலையை எடுக்கலாமா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இந்த சொலையில் இருக்க அந்த கொட்டையை எடுத்துருவோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வேணுமாடி, மோந்து பாப்பா பாருங்க. ஏய் வேணாம் வேணாம், வா நான் இப்போ சாப்பிட்றேன், உனக்கு எப்படி இருக்குன்னு நீயும் சாப்பிடும் போது சொல்லு அப்படின்னு சொன்னால் ஊன்ற மாதிரி அவள் தலையாட்டுறா. இரு, பொறுமையாக இருடி, இன்னும் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு உனக்கு தரேன் பாரு. இந்தா, வாயில் தான் வாங்குவானா, துப்பிடுவா பாருங்க. அவளுக்கு பிடிக்கல, அவ்வளோதான், அவள் சாப்பிட மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பலாப்பழத்தை சொலை எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். அது மாதிரி முழுசாக இருக்கிறத வந்து நான் வந்து பலாப்பழ கூட்டு மாதிரி செஞ்சு நல்லா இனிப்பாக பனம்பழம் மாதிரி நல்லா அப்படியே தேனு மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இதுலேருந்து கொட்டையோடு இருக்கிறது கொஞ்சம் வந்து தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வேறு ஏனத்தில் வச்சுருக்கேன். அது மாதிரி முழுசாக இருக்கு இல்லையா, அதை வேறு ஏனத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு தான். இப்போ அந்த முழு சொலை எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு போயிடலாமா. இப்போ பெரிய வானல் எதுக்கு வச்சுருக்கேன்னா சிப்ஸ் போடலாம் அப்படின்னு.
பலாப்பழத்தில் சிப்ஸு கொஞ்சம் போட்டுட்டு முழு சொலையாக இருக்கிறத அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கு என்னென்ன தாளிக்கிறோமோ அதெல்லாம் தாளித்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இப்போது வெறும் மண் சட்டியில் பலாசொலையை அப்படியே கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். நல்லா அடுப்பில் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த அடுப்பில் வந்து சிப்ஸு போடுறதுக்காக எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. சின்ன சின்னதாக மெல்லிஸாக நம்ம வந்து பலாசொலையை கட் பண்ணிக்கலாம். எல்லா சொலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இது முழு பழம், பாதி இந்த பலாப்பழ கூட்டுக்கு பாதி சிப்ஸு போட எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க. 2 கிளறி விடுவோம். நல்லா வெந்துடுச்சு. தனித்தனியாக இப்போ கொட்டை அவிச்சு சாப்பிடணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலாசொலையில் இருக்க கொட்டையுமே நல்லா வெந்திருக்கும். வெந்திருக்கும் போது நம்ம இந்த சொலையை சாப்பிடும் போது அந்த கொட்டையும் எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது. கொதிக்கிற எண்ணெயில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பலாசொலையை போட போகிறோம். போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டுருவோம். சிப்ஸும் நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த பலா கூட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அப்படியே பொரிஞ்சிருக்கு பாருங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்குமே நல்லா அப்படியே சிப்ஸ் ரெடி ஆகணும். நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்குது பலாசொலை. இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாமா? 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 வதக்குவோம். வேக போட்ட பலாசொலையை அதோட தூக்கி கொட்டுவோம். இவ்வளோதாங்க, பலாசொலை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நானாக இந்த பேர் வச்சிருக்கிறேன் கூட்டுன்னு சொல்லிட்டு. நல்லா கிளறி விடலாம். நல்லா கை எடுக்காமல் கிளறுவோம். தண்ணியெலாம் கீழே ஊற்றலை, எல்லா தண்ணியுமே திட்டமாக இருந்துச்சு. பக்கத்து அடுப்பில் அந்த சிப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்கள். பலாசொலையை நல்லா கிண்டி விடுவோம். அவ்வளோதான், அது பாட்டு அப்படியே இருக்கட்டும். பக்கத்து அடுப்பில் சிப்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக உப்பு கலந்த தண்ணியை நம்ம இந்த சிப்ஸோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்க்கணும். நல்லா கலக்கி விடலாம். சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பலாசொலையுமே இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. பாதி வந்து பலா கூட்டுக்கும் பாதி சிப்ஸுக்குமே சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இனிப்பாக தான் இருக்குதுங்க, செம்மையாக இருந்துச்சு. இப்போ இந்த சிப்ஸ் அப்படியே நம்ம வந்து எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்த சிப்ஸில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு குலுக்கிக்கலாம். நல்லா கை போட்டு கலக்கிடலாம். அப்போ தான் அந்த காரம் எல்லாம் அந்த பலாசொலையிலையுமே ஒட்டும் இல்லையா, அதுக்காக தான். முடிஞ்சிடுச்சுங்க வேலை. இவ்வளோதான். இன்றைக்கி காலையிலேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பலாசொலைலாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 சொலை இருந்தால் கூட போதுங்க, நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இல்லை, இதுதான் முதல் அனுபவம். நல்லா அப்படியே தேன் மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது, செம்ம இனிப்பாக இருந்தது.
மெயினான விஷயம் சர்க்கரை எதுவுமே கலக்கல பாருங்கள், வெல்லம் சர்க்கரை எதுவுமே போடலை. அவ்வளோதான், இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இந்த வேலை தான் செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே தான் தோசை ஊற்றுற வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மதியம் வேலை பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. புளிக்கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த புளிக்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. உடம்பு சரியில்லைன்னா இந்த கஞ்சி வச்சு குடித்தோம்னா உடம்பு வலி ஜுரம் எல்லாமே அப்படியே பறந்து போயிடுமா. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அரிசியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போது மிளகு ஜீரகம் நல்லா அம்மியில் பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாமா? நல்லா பட்டு மாதிரி அரைப்போம். இந்த கஞ்சி இன்னைக்கு தான் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். அதை மாதிரி ஒரு 15 காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். குண்டு மிளகாய் நல்லா பட்டு மாதிரி அரைச்சிப்போம். கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாமா? மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ அம்மியில் கஷ்டப்பட்டு நல்லா மாங்குன்னு இந்த மிளகாயை அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. நல்லா அரைஞ்ச உடனே கொஞ்சமாக பூண்டு வச்சுக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வச்சு அரைச்சிக்கலாம். பூண்டும் பட்டு மாதிரி அரைட்டோம். அதே மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா அரைக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. இது எல்லாத்தையுமே மசாலாவா நம்ம இப்போ கிச்சனுக்கு எடுத்துட்டு போக போறோம். ஊற வச்ச அரிசியை அடுப்புல வச்சு நல்லா அப்படியே கஞ்சி பதத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை அந்த கஞ்சோட சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலக்கலாமா? நல்லா கலக்குவோம். தண்ணி அதிகம் நான் வைக்கல, ஏன்னா அடுத்தது தேங்காய் பால் ஊற்றணும், அப்போ தண்ணி ஆயிடும். அதனால இப்போதைக்கு இந்த தண்ணி போதும். நல்லா கலக்கிக்கலாம். அந்த மிளகு அம்மியில் அரைச்சொல்லி அந்த வாசனை அடிக்குது, அப்படியே சூப்பராக தூக்கலாக இருக்கு. நல்லா கலக்கிக்கலாம். நயன்தாரா குட்டி நல்லா குடிச்சாங்க இந்த கஞ்சி இன்னைக்கு. ஏன்னா இதில் இன்னும் ஒன்று சேர்த்துருக்கோம், அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிட்டேன் பாருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை நல்லா அப்படியே புதுசாக இருக்குங்க. ஏன்னா மழையில் வர முருங்கைக்கீரை நனைஞ்சி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சா, இந்த முருங்கைக்கீரையை உருவி நல்லா தண்ணியில் கழுவி இப்போ இந்த கஞ்சோட சேர்க்க போகிறேன் பாருங்க. எல்லா கீரையுமே சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் கீரை கிடைச்சாலுமே போட்டிருக்கலாம். இப்பதான் மெயினான விஷயத்துக்கு வந்திருக்கோங்க. எறா, சின்ன சின்ன எறா, ஆத்து எறா, பெரிய எறாலாம் போடக்கூடாது. ரொம்ப குட்டி குட்டி எறாவை தோலை எடுத்து கழுவிட்டு போடணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு குட்டி குட்டி எறான்னு. இந்த எறா தான் இந்த புளிக்கஞ்சிக்கு டேஸ்டா இருக்கும். அதனால நான் சின்ன சின்ன எறா வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உரிச்சு இந்த கஞ்சோட சேர்த்துருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா எல்லாமே அப்படியே கலந்து ஒரு 4 கலக்கு கலக்கலாம். நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துட்டேன் பாருங்க. தண்ணி கம்மியா இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். அதனால நான் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் இல்லாம சில்வர் பாத்திரம் இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம கை எடுக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி எடுத்துட்டேன் பாருங்க. முருங்கைக்கீரையோட நல்லா அந்த எறாவும் நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளியை கொஞ்சமா ஊத்திக்கலாம். இதுதான் புளிக்கஞ்சி. இன்னும் இருக்குங்க, நிறைய பொருள் போட வேண்டியது இருக்கு பாருங்க. நல்லா கலக்கிக்கலாம். நயன்தாரா குட்டி எறா நல்லா நிறைய எறா, சின்ன சின்ன எறா இருந்துச்சா, நல்லா சாப்பிட்டா. அவளுமே கீரை தான் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் அவளுக்கு. சாப்பிட்டுட்டா. இன்னைக்கு எப்படியோ ஓரளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. நல்லா கிளறிக்கலாம்.
நமக்கு ஜுரம்லாம் வந்துச்சுன்னா வாய் கசக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தோம்னா வாய்க்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அதனால தான் இந்த கஞ்சி. இப்போ நல்லா ஒரு தேங்காவை பால் எடுத்து நல்லா கெட்டி பாலாக இந்த கஞ்சோட சேர்த்துருக்கேன் பாருங்க. எல்லாத்தையுமே நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் கிடச்சிருக்கு பாருங்க இந்த கஞ்சி. உப்பு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். முடிஞ்சிருச்சு இந்த புளிக்கஞ்சி வேலை. சுட சுட இருக்குது. இப்போ ஆடை அமர ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் இதை அப்படியே குடிக்க போறோம். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் மதியத்துக்கு. இப்போ நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். அதில் இருக்க எறா எல்லாத்தையுமே அவளுக்கு பொறுக்கி வச்சிருவோம். ஏன்னா எறா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அவள் தான் ரொம்ப ஆசைப்படுவா இல்லையா, அதனால அவளுக்கு கொடுத்துருவோம். இப்போ நல்லா அப்படியே கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கிளறலைன்னா சில்வர் பாத்திரமா இருக்கிறதுனால அடி பிடிச்சிடும். அதனால தான் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுற நேரமும் வந்துடுச்சு. தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு. இந்த கஞ்சி மட்டும்தான். இதை மட்டும் குடிங்க, நைட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க, தலை தலைன்னு முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக மாற்றி வச்சுக்கலாமா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மண் சட்டியில் இருக்கிறது தான் நான் எடுத்துகிட்டு போய் குடிக்க போகிறேன். நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான புளிக்கஞ்சி. சூடாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் குடிக்கணும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு இடத்துல ஆட அமர உட்காந்து இந்த புளிக்கஞ்சை குடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வாய்க்கு எதுவுமே பிடிக்கல, வாய் கசக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு வலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த புளிக்கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.